எங்களுடைய தோட்டத்தினுடைய மாடு தீரன் மாட்டையும் நேற்று ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். 2 மாத காலம் எங்களை விட்டு பிரிந்து எங்களுடைய மாடு எல்லா ஜல்லிக்கட்டிலும் பங்கேற்று விட்டு 2 மாதம் கழித்து நம்முடைய தோட்டத்துக்கு திரும்ப வரும். அந்த மாடு செல்லும் பொழுது எல்லோருமே ஒரு துளி கண்ணீரோடு அனுப்பி வைத்தோம். 2 மாதம் எங்களோடு இல்லை என்கின்ற வருத்தம் இருந்தாலும் கூட அந்த மாட்டினுடைய விளையாட்டு இடம் என்பது ஜல்லிக்கட்டு மைதானம் என்பதை தெரிந்து அனுப்பி இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அந்த ஜல்லிக்கட்டை கூட்டிட்டு போகணும். அந்த பாரம்பரிய விளையாட்டை பார்க்க வைக்கணும். ஏதோ ஒரு இடத்துல கூட்டம் அதிகமாக ஒரு ஜல்லிக்கட்டு இருக்குன்னா கூட்டம் இல்லாத ஒரு ஜல்லிக்கட்டு கூட்டிட்டு போகணும். நம்முடைய குழந்தைய சென்னையில் இருந்தாலும் கூட பெரிய நகரத்தில் இருந்தாலும் கூட ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியை காட்டும். எப்படி அந்த காளையை பாசமாக வளர்க்கின்றார்கள், எப்படி அந்த மாட்டிற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இந்த பகுதியில் குறிப்பாக திருச்சி, மானாமதுரை இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டோம், மதுரை பகுதி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு அருமையான சாப்பாடு. காலையில கேழ்வரகு களியை கொடுப்பாங்க. அந்த மாட்டை தினமும் குளிப்பாட்டுவாங்க. 2 முறை பார்த்துக் கொள்வார்கள். அந்த மாட்டை வணங்கிவிட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க அந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு. அதையெல்லாம் ஒரு குழந்தை பார்க்கும் பொழுது மட்டும்தான் 5 அறிவு இருக்கக்கூடிய உயிரினத்தின் மீது ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் அந்த குழந்தைக்கு வரும். அதனால் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த ஆண்டு நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்து ஒரு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு குழந்தையை கூட்டிட்டு போய் காட்டுங்க. அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி அந்த இளம் வீரர்கள் மிக திறமையாக நம்முடைய ஜல்லிக்கட்டு மாட்டை மிக லாகுவாக பிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் எப்படி இந்த தமிழ் வீர பாரம்பரியம் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை தாண்ட தொடர்ச்சியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை வந்த பொழுது அது ஒரே நாளில் 3 அமைச்சரவையில் அதற்கான ஒப்புதலை பெற்று அதற்கான அரசாணையை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடம் பேசி மறுபடியும் நமக்கான ஜல்லிக்கட்டை நமக்கு கொடுத்த பெருமைக்குரியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதற்கு மேடையின் மீது தலைவர்கள் இருக்கின்றார்கள். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவராக பொறுப்பில் இருந்தார். அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மத்தியில இணையமைச்சராக பொறுப்பில் இருந்தார். இந்த தலைவர்கள் எல்லாம் நமக்காக போராடி டெல்லிக்கும் சென்னைக்கும் பறந்து ஜல்லிக்கட்டு போராட்ட குழுவை ஒருங்கிணைத்து மத்தியில 3 அமைச்சரிடம் பேசி 3 அமைச்சரை ஒரே நாள் அரசாணையை பெற்று அந்த பெருமையை கொடுத்திருக்கின்றார்கள். மிக தைரியமாக இந்த ஜல்லிக்கட்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, இந்த அற்புதமான நாளில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் கூட ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது.